இரண்டாவது முறையாக போட்டி போடக்கூடிய ஒரு வெங்கடேசன் ஒரு வலுவான வேட்பாளர் என்று சொல்லப்படுகிறவர். கூட்டணி வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் நிற்கிறாரு. உங்களுடைய வாய்ப்பு எப்படி இருக்கிறது முதல்? இல்லை, என்னுடைய வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. எங்களுக்கான ஒரு சர்வே ரிப்போர்ட் இருக்குது. எங்கள் கட்சியோட தொண்டர்கள் வெளியே மக்கள்கிட்ட பழகும் பொழுது, அவங்க சந்திக்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுக்கும் விதமாகத்தான் இது இருக்கிறது. இந்த தேர்தலில் நிச்சயமாக மதுரை பாராளுமன்ற தொகுதியில் நான் வெற்றி சூடுவேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். டாக்டர் சரவணன் என்று சொன்னாலே எதையுமே வித்தியாசமாக அதிரடியாக செய்யக்கூடிய ஒரு நபர் என்றதை ஏற்கனவே இதற்கு முன்னால் தேர்தல்களையும் இருக்குது. இந்த முறையும் இந்த மாதிரி ஃபைனாக்குலர்லாம் வச்சு நீங்கள் தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணீங்க. அது ஒரு சின்ன ஒரு இதில் முடியும் முதல்ல கலெக்டர்லன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் வந்து பெரிய இதாக இருந்தது. அதை பற்றி என்ன, எதற்கு இந்த மாதிரியான ஒரு நூதனமான ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்கு? இல்லை, இப்போ எங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி சொன்னார். நீங்கள் வெறும் பைனாக்குலரை மட்டும் காமிச்சிங்கன்னா உங்களை அன்றைக்கி மட்டும் டிவியில் காமிச்சிட்டு விட்ருவாங்க. நீங்கள் அதில் எதையாச்சும் ஒரு மாற்று பண்ணிங்கன்னா உங்களை சன் நியூஸ் விடவே மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் ட்ரோல் ஆகிட்டே இருப்பீங்கன்னு சொன்னாங்க. அது நாங்கள் நினச்சது எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சுன்றதால் உண்மை அது. நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் நீங்கள் ஒரு பொதுமக்களுக்குன்னு சில வாக்குறுதிகளை கொடுத்தாகணும். அது என்னதை கொடுக்குறீங்க, என்னதை வச்சு பிரச்சாரம் பண்ணுறீங்க? நிச்சயமாக இப்போ நாங்கள் எங்கள் பொதுச் செயலாளர் வந்து 133 தேர்தல் வாக்குறுதிகள் இந்த பாராளுமன்ற இதுக்காக கொடுத்துருக்கிறாரு. அதில் 26 வந்து மதுரை சார்ந்த விஷயமாக தான் இருக்காது. அப்போ அதை வந்து நிறைவேற்றுறதுக்கு நான் பாடுபடுவேன் மக்களுக்கு. தனிப்பட்டு நான் செய்யணும்னா நான் அடிப்படையில் ஒரு மருத்துவர், ஒரு சமூக சேவகர், தொண்டு நிறுவனத்தின் மூலம் மக்களுக்கு நான் ஒரு 17-18 வருஷமாக பல வகை உதவிகளை என்னால் முடிஞ்ச அளவு பண்ணிக்கிட்டு வர்றேன். அப்போ இன்னும் கொஞ்சம் அது எக்ஸ்டெண்டட் இதில் பண்ண முடியும். நான் ரெகுலரான மெடிக்கல் கேம்ப்ஸ் நான் போடுவேன் மக்களுக்கு. அதுலேருந்து வரக்கூடியவங்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை, அதுக்கு அரசு காப்பீடு திட்டங்கள் இருக்கிறது. அதை தாண்டி சில அதுலேயும் வராத நோய்கள்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஜென்டல் ஹார்ட் டிசீஸ்ன்னு சிறு குழந்தைகள் வரக்கூடிய பிறவி இருதய கோளாறுலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த ஸ்கீமில் வந்து பெருசாக கவர் ஆகாது. மாற்றுத்திறனாளிகள் பார்த்தீங்கன்னா செயற்கை கை கால் தர்றது இதெல்லாம் வந்து அரசு காப்பீட்டுகளில் வராது. அந்த மாதிரி மக்களுடைய சாமானிய மக்களுக்கான ஒரு தொண்டு இன்னும் ஒரு விரிவான அளவில் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதை நான் செய்யலாம். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா 6 சட்டமன்ற தொகுதிக்கு நான் தனியாக அதுக்கு அலுவலகம் அமைத்து அதுக்கு நான் பணியாளர்கள் போட்டு அடிப்படை வசதிகள் மக்களுக்கு சாதாரணமாக ஒரு இதுக்கு போனாங்களோ என்ன பண்ணுற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா கூட அவங்களுக்கு வந்து ஒரு அலைக்கழிப்பு இருக்குல்ல, அது இல்லாமல் ஒரு சேவை மையம் ஒரு இதுலேயும் தனியாக ஆரம்பித்து அதன் மூலம் மக்களுக்கு வந்து ஒரு சேவையை வேகமாக கிடைக்கிற மாதிரி அவங்களை அலைச்சல் இல்லாமல் செய்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை நான் செய்ய போகிறேன். அதுதான் முக்கியம்னு பார்க்குறேன். பார்லிமெண்ட்டில் போய் நான் என்னை வானத்தை வில்லா வளர்ப்பேன்னு சொல்லி பேசிவிட்டு அதை நான் வெளியே வந்து பேப்பரில் நியூஸ் ஆக்கிறத விட இன்றைக்கி மக்களுக்கு தேவை வந்து அந்த அடிப்படை வசதி. இதுதான் முக்கியமாக ஒரு எம்பி செய்யக்கூடிய விஷயமா இருக்கும்னு நான் பார்க்குறேன். நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கடினமான பணின்னு எதை நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ தேர்தலே கடினமானது தானே. இப்போ 20-30 நாள் நம்ம வந்து போய் பணி செய்யணும். ஆமாம், மக்களுடைய இதை வந்து அவங்களுடைய சிலர்கிட்ட அவங்க அறியாமையை அகற்றணும். முக்கியமாக இந்த டெக்னிக்கலான ஒரு ஆஸ்பெக்டில் மக்களை வந்து அவங்கள்ட்ட போய் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயமாக இது இருக்கிறது. இப்போ எதிர்க்கட்சிகள் உங்கள் மீது வைக்கக்கூடிய ஒரு பிரதான குற்றச்சாட்டு, கட்சிகள் அடிக்கடி மாறி வர்றாரு, ஏதாவது ஒரு கட்சியில் போய் அடாப்ட் ஆகிறாரு, ஏதோ ஒரு கட்சியில் ஆரம்பித்து இன்றைக்கி ஏதோ ஒரு கட்சியில் வந்து இருக்கார் அப்படின்னு, ஒரு இடத்தில் நிலையாக இருப்பதில்லை, ஒரு ஸ்டெபிலிட்டி இருப்பதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை உங்கள் மீது தொடர்ந்து வைக்கிறாங்க. இதற்கு என்ன மாதிரியான பதிலை நீங்கள் சொல்லுங்கள்? அடிப்படையாக மனிதனோட ஒருத்தருக்கு ஒரு கொள்கை இருக்கும்ல, அப்படி எனக்கு வந்து மக்களுக்கு சேவை பண்ணணும். நான் வந்து சுயமாக நான் சம்பாதிக்கிறேன், சுயமரியாதையோடு வாழ்கிறேன். நான் எனக்கான ஒரு மரியாதை குறைஞ்சா நான் எனக்கு எங்கே மரியாதை இருக்கோ அந்த இடத்துக்கு போவேன். இது வந்து பொதுமக்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி வர்ற எம்பி, இன்றைக்கி வர்ற எம்எல்ஏ நம்மளுக்கு என்ன செய்வார், நாட்டுக்கு என்ன செய்வார், இதுதான் மக்களோட மெயின் கேள்வியாக இருக்குது. அப்படி பார்க்கையில் மதுரை மக்கள் என் மேலே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸ் ரொம்ப வச்சுருக்கிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.